ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க ஒரு ஒன் டே ட்ரிப் போகலாம். அடிக்கிற வெயில் தாங்க முடியாமல் எங்கேயாச்சும் ஹில் ஸ்டேஷன் பக்கம் போயிட்டு சில்லுன்னு காற்று வாங்கிட்டு வரலான்னு நாங்கள் ஃபேமிலியோட பிளான் பண்ண பிளேஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வேற எங்கே, நம்ம ஏற்காடுக்கு தான். இந்த ட்ரிப் எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட 7 மாத குட்டியோட நாங்கள் பிளான் பண்ண ஃபஸ்ட்டு ஹில் ஸ்டேஷன் ட்ரிப் இந்த ஏற்காடு தான். குட்டியை தூக்கிட்டு ஹில் ஸ்டேஷனுக்கு போகலாமா வேண்டாமான்னு ஒரு ஆசோலேஷன்லேயே இருந்தோம். பட் போய் பார்க்கலான்னு தோணுச்சு. அதனால் மார்னிங் ஒரு 4 o'clock போலவே கிளம்பிட்டோம். நாங்கள் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்தில் விடிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த நைட் எஃபெக்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடியறதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. மார்னிங் ஒரு 7 o'clockலாம் நாங்கள் நாமக்கல் ரீச் ஆகிட்டோம். காலையில் 7 மணிக்கு சிட்டிக்குள்ளே யார் இருக்க போகிறான்னு நினச்சிட்டு நாங்கள் போனால் அதுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாக இருந்துச்சு. மக்கள்லாம் ஏதோ வீக் டேஸ் மாதிரி இங்கேயும் எங்கேயும் பறந்துட்டு இருந்தாங்க. அவங்களெல்லாம் கடந்து சிட்டிக்குள்ளே போகிறப்போ இந்த சிட்டியோட அடையாளமாக 220 ஃபீட்டில் பிரம்மாண்டமாக ஒரு மலை ஒன்று இருந்துச்சு. இந்த மலையோட பேர் நாமக்கல் ஃபோர்ட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த மலையோட டாப்லேருந்து பார்க்கும்போது நாமக்கலோட எல்லா வியூவையும் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. நாங்கள் சும்மா அப்படியே ஜன்னல் வழியாக பார்த்துட்டு சிட்டிலேருந்து எக்ஸிட் ஆகிட்டோம். நாங்கள் நான்ஸ்டாப்பாக போகலான்னு பிளான் பண்ணியிருந்ததுனால எங்கேயுமே ஸ்டாப்பிங் போடாமல் டைரெக்டாக பெங்களூர் ஹைவேஸ் கனெக்ட் ஆகிட்டோம். காலையில் 7 மணி சன்ரைஸ், ஒரு பெரிய ஹைவே, காரில் மைல்டாக மியூசிக். அப்படியே போகிறப்போ ஏதோ காற்றுல பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல். டிஸ்டன்ஸ் எல்லாம் ஒரு மேட்ரே இல்லைன்னு தாங்க தோணுச்சு. டுவர்ட்ஸ் சேலம் போகிற ஹைவேஸில் ரோட்டோட 2 பக்கமும் ஹில்ஸ். அதை பார்க்க எப்படி இருந்துச்சுன்னா, நான் எதுவும் சொல்லலைங்க, அந்த அழகை நீங்களே பாருங்கள். ஒரு 8 மணி இருக்கும், சேலம் ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து 30 kilometers தான் ஏற்காடு. அப்படியே பொறுமையாக சிட்டியை க்ராஸ் பண்ணி ஹில்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ரீச் ஆகிட்டோம். ஏற்காடு மொத்தமாகவே 20 ஹேர்பின் பெண்ட் தான் இருக்குது. ஸோ ஹில்ஸ் ஏறுறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு தோணலை. இங்கே செக் போஸ்ட்டில் காருக்கு என்ட்ரி ஃபீயாக ஒரு 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அது கூட ஸ்கை பார்க்கோட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பேக்கும் கையில் கொடுத்தாங்க.
ஃபஸ்ட்டு செக் போஸ்ட் க்ராஸ் பண்ணி கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு போலீஸ் செக் போஸ்ட் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் போனப்போ ஸ்டாப் பண்ணி எதுவும் செக் பண்ணல. இதெல்லாம் தாண்டி நாங்கள் ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போகிற வழியில் நிறைய நண்பர்கள் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. ஆனால் அதில் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் லெஃப்ட் சைடில் நமக்கு ஆப்போசிட்டில் ஹில்ஸ் ஏறுற சைட்லேயே வந்துட்டு இருந்தாங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு ஏர்பென்மெண்ட்டை க்ராஸ் பண்ணும்போதும் அந்த ஹைட்லேருந்து கீழே விழுந்துருவோமோன்னு பயமாக தான் இருந்துச்சு. சும்மா சொன்னேங்க. அந்த ஹைட்லேருந்து சிட்டியோட வியூவை பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஹில்ஸ் ஏற எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் டூரிசம் டிபார்ட்மெண்ட் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஹில் ஸ்டேஷனில் ட்ராவல் பண்ணுறவங்க கண்டிப்பாக பாஸ் வச்சுருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்தோம். ஏற்காட்டுக்கு பெருசாக ஏதோ ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லலை. நீங்கள் வர பிளானில் இருந்தீங்கன்னா பிஃபோராக ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. போகிற வழியில் அங்கங்கே குட்டி குட்டி கடைலாம் இருந்துச்சு. அதில் மாங்காய், பைனாப்பிள், கார்ன்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லாமே வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டே போயிட்டு இருந்தோம். இங்கே போகிற வழியெல்லாம் ரோட்டோட ஒரு சைடு ஃபுல்லாகவே நல்ல பெரிய உயரமான மரங்களை பார்க்க முடிஞ்சுச்சு. ஆனால் நம்ம ஊரில்
ரோட் சைடில் ஒரு குட்டி மரத்தை கூட இப்போல்லாம் பார்க்க முடியறதில்ல. அதனால தான் நம்ம வெயில் காலம் வந்தாலே ஹில் ஸ்டேஷனை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நல்ல ரிலாக்ஸிங்காக ஒரு ஃபீலிங் குட்டாக தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். உங்களில் எத்தனை பேருக்கு ஹில்ஸில் ட்ராவல் பண்ண பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏற்காடோட மெயின்லேயே நிறைய ஸ்டேஸ் எல்லாம் பார்த்தோம். நாங்கள் ஒன் டே ட்ரிப்புங்கிறதுனால ஸ்டே பண்ணுற பிளானில் வரல. நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணணுன்னு பிளான் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுவும் சீசன் டைமில் வரீங்கன்னா பிஃபோராகவே செக் பண்ணி புக் பண்ணிட்டு வந்துடுங்க. ஃபைனலி ஏற்காடு ரீச் ஆகிட்டோங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு போன பிளேஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சக்குட்டை வியூ பாயிண்ட். அது ஏற்காடு லேக்லேருந்து 6 கிலோமீட்டரில் இருக்குது. நாங்கள் போன டைமில் பெருசாக மிஸ்ட் ஃபாக் எதுவும் பார்க்க முடியல. வெயில் காலன்றதுனால சுள்ளுன்னு வெயில் தாங்க அடிச்சுது. பட் பரவாயில்ல, கிளைமேட் ஓகேவாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். வியூலாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் லேக்குக்கு கிளம்பிட்டோம். அங்கே போனால் பார்க்கிங் போடுறதாங்க ஒரு பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு. இதில் பார்க்கிங்க்கு சார்ஜஸ்லாம் வேறு வாங்குறாங்க. சுத்தமாக இடமே இல்லை. லேக்கில் நிறைய மக்கள் கூட்டமாக இருந்துச்சு. அதர் ஸ்டேட்லேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. லேக்குக்கு பக்கத்துலேயே பார்க் ஒன்று இருந்துச்சு. அந்த பார்க்கில் ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்குன்னு க்ளோஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் எங்களால் பார்க் போய் பார்க்க முடியல. இங்கே உள்ளே ஃபுட் கோர்ட், அப்புறம் குட்டி குட்டி கடைகள், போட்டிங்க்கு டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குன்னு தனியாக பிளேசஸ் இதெல்லாம் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ போட்டிங்க்கு வேணும்னா நம்ம ஆன்லைன்லேயுமே புக் பண்ணிக்கலாம். போட்டிங்கில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று பெடல் போட்டு, இன்னொன்று ஸ்பீட் போட்டு. உங்களால் பெடல் பண்ண முடியலன்னா நீங்கள் ஸ்பீட் போட் ஆப்ஷன் கூட எடுத்துக்கலாம். எல்லாத்துக்குமே பர் பர்சனுக்கு 150 சார்ஜ் பண்ணுறாங்க. அது கூடவே அனதர் 150 டெபாசிட் அமௌண்ட்டாக பே பண்ண சொல்கிறாங்க. அந்த அமௌண்ட்டை நீங்கள் போட்டிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கே டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அங்கேயே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்டு கொடுத்துருவாங்க. நாங்கள் 4 பேர் போகிற மாதிரி பெடல் போட் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஆஸ் யூஷுவல் தாங்க, எங்கள் வீட்டு பேசஞ்சர் பிரின்சஸ் எல்லாம் உட்காந்துக்கிட்டாங்க. நானும் என்னோடய மச்சானம் தான் வச்சுட்டு போயிட்டுருந்தோம். போட்டிங் முடிச்சுட்டு வந்ததுலேயே எனர்ஜி ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிடுச்சுங்க. அதுவும் இல்லாமல் காலையிலேருந்து யாருமே சாப்பிட்லையா. ஸோ சரியான பசி. ஆன்லைனில் நல்ல ரிவ்யூ இருக்க ஹோட்டலாக பார்த்து நாங்கள் சாப்பிட கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் நாங்கள் எங்கெல்லாம் போனோம், என்னெல்லாம் பண்ணோன்னு தெரிஞ்சுக்கணுன்னா ப்ளீஸ் ஸ்டே டியூன் வித் அஸ் ஃபார் த பார்ட் 2 வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை, டேக்.